வெல்கம் டு பகவதி கிச்சன். நான் மாலா பாலசுப்ரமணியன். இன்றைக்கி நான் உங்களுக்கு பரோட்டா செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம ஊரில் வந்து வீச்சு பரோட்டா செய்வாங்க. எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி செய்ய வராது, லேயராக வந்து நம்மளுக்கு வராது. அதனால் வந்து நான் வீட்டிலையே சிம்பிளாக வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு அதே டெக்ஸ்டர் அதே மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. புது வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். சாஃப்ட் லேயர்டு பரோட்டாக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நான் இங்கே 3 கப்பு மைதா எடுத்து வச்சிருக்கேன். அதாவது இந்த கப் அளவில் 3 கப்பு மைதா எடுத்து வச்சிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், 4 டேபிள் ஸ்பூன் கீ, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, கொஞ்சம் சால்ட், தேவையான அளவு வாட்டர். இப்போ செய்முறையை பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் இந்த 3 கப்பு மைதா இருக்குல்ல, அதை கொட்டி அதில் பவுடர் சுகர், சால்ட், ரவை எல்லாம் கொட்டிட்டு கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் கீக்கு பதில் நீங்கள் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆயில் இல்லைன்னா கீ. இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டு 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா பிசையணும். மாவு எவ்வளோ பிசையுமோ பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சு எடுக்கணும். இப்போ சப்பாத்தி போர்டில் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து நல்லா அதில் பிசைஞ்சு இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கணும். எந்த சைஸில் வேணால் அந்த சைஸில். நான் இந்த 3 கப்பு மாவில் பாருங்கள் 6 உருண்டை எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பரோட்டா உருண்டை எடுத்து இதை இப்போ ரோலிங் பின்னால் நம்ம தட்டிக்கணும். இது பெட்டர் வந்து நம்ம கையால் தட்டுறது தான் நல்லது. நல்லா எவ்வளோ மெலிசாக வருமோ அவ்வளோ மெலிசாக வந்து நம்ம கையில் கீ அப்ளை பண்ணிவிட்டு கையாலேயே நல்லா தட்டிக்கணும்.